ஸோ அக்டோபர் மாதம் வந்தாச்சு. இந்த மாதத்துலையாச்சும் வந்து ஏதாச்சும் வித்தியாசமான விஷயம் சிறகடிக்க ஆசையில் நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசையில் ஃபில்லருக்கு மேலே ஒரு ஃபில்லர் போடுறது மட்டும் இல்லாமல் ரோகிணி மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன குட்டிக்கரணங்கள் அடிக்கிறாங்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ வித்யா எப்படியோ தடுத்து பார்க்குறாங்க. இல்லை மீனா, அவங்க என்ன நினச்சா அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியும் முத்து எவ்வளோ நல்லவருன்ட்டு, அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்கன்னா அதெல்லாம் விட முடியாது. அவங்க நம்பர் அந்த மகேஸ்வரிட்டு வாங்கி கொடுங்கன்ட்டாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பி மகேஸ்வரோட வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு இருக்காங்க வித்யா. அப்போ அங்கே ரோஹிணி வந்துட்டு, எனக்கு பத்திரிக்கை வைக்கலன்னா உனக்கு என்ன பத்திரிக்கை, நீ நேராக வரணுங்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு முதல் பத்திரிக்கை வச்சிட்டாங்கன்னா அவங்க கடுப்பாக, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க விட்டுடு, அவங்க நல்லவங்க, நானும் கொடுத்தேன், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் என்னை வர வைக்கல. மீனா உன்னுடைய ஃபோன் நம்பர் வேணுங்கிறாங்க. மகேஸ்வரி கிட்டக்க வந்து அந்த ரவுடிங்கிற வார்த்தையை சொன்னதுனால, அது கண்டிப்பாக அவங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ தான் சொல்லியிருப்பான்னு தெரியும். முத்து அப்படி சொன்னதுனால புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்பர் வேணுங்கிறாங்க. அப்படின்னா என்ன ரவுடி இல்லையா, ரவுடி தானே, என்ன ஓவரா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்லாம் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கேட்குறாங்க. கேட்கறதுக்கு வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவங்கள்ட்ட வந்து நம்பர் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இல்லை நீ என்ன பண்ணு, துபாயில் இருக்க யாராவது ஒருத்தவங்க நம்பரை பிடிச்சி அவங்கள அங்கே என்ன மாதிரி பேச வைங்கிறாங்க. அது இவங்க தான் செய்யணும். ஆனால் அதையும் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் தலையாட்டுதுங்க வேறு. ஆனால் வித்யா அந்த தடவை வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. உனக்காக நிறைய பொய் சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் நல்லவங்கள்ட்ட பொய் சொல்ல மாட்டேன்னா, உடனே அப்போ மகேஸ்வரி கேட்ட நம்பர் கேட்டேன், மகேஸ்வரி கொடுக்கலன்னு சொல்லி வரேங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னா வந்து மகேஸ்வரி, நான் எப்போ தரமாட்டேன்னு அப்படின்னா, சரி தா அப்படின்னா, நான் எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க மகேஸ்வரி. பார்த்தியா நீ தரல, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சூப்பராக பேசிட்டாங்க. உடனே வந்து மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, வித்யா கிளம்பி போனப்புறம் வித்யா ரொம்ப மாறிட்டே வரா, என்னைக்கு வேணாலும் உன்னை போட்டு கொடுத்துருவா, நாளைக்கே வந்து மீனா இவ கொடுக்கல அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து நிற்பாங்க, எங்கே இருந்தாலும் ஏதாச்சும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அடுத்து அந்த ஸ்கூல்லேயே போய் கூட விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீ வேறு ஏதாச்சும் பண்ணணும்னா அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி திசை திருப்பி விட்டுறாங்கிறாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இந்த 2 பேக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா, பேக்குனா வேறு யாரும் இல்லை, முத்துவும் மீனாவும் தான். அவங்க 2 பேரும் உண்டியலில் காசு போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த காசை எத்தனையோ தடவை எடுத்துட்டாங்க, லட்சக்கணக்கில் காசெல்லாம் செலவழிச்சிட்டாங்க. எப்போ ரூம் கட்டியிருக்க முடியும், இப்போ ரூம் கட்டுறதுக்காக காசு போட்டுட்டு இருக்க. அதை வந்து ஆனால் அவங்க நடுஹாலில் வச்சு சத்தமாக தான் பிளானெல்லாம் சொல்லுவாங்க. நான் போய் நம்பர் வாங்க போனேன், அது கிடைக்கல, சீக்கிரமாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதும். சிந்தாமணி தான் நிறைய நம்மள்ட்ட இருக்க ஆர்டர்லாம் பிடிங்கிடுறாங்க அப்படிங்கும் போதே கரெக்டாக மனோஜ் வந்துடுறாரு. வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு கிளையண்ட் வந்து டீலர் ஒருத்தர் வந்து ஒரு கல்யாணம் வைக்க போகிறாரு, ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம மீனாட்ட சொல்லலாமா, உனக்கு வந்து மேக்கப் கொடுத்துடலாம் அப்படின்னா, மீனாக்கெலாம் சொல்ல வேணாம், அவங்க உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்கிறாங்க. நேற்று தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. மனோஜுக்கும் அறிவுங்கிறது இல்லவே இல்லைங்கிறனால அவரும் தலையாட்டியார். இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு சிந்தாமணியை பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கடையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் நம்பர் மாற்றி 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. அதில் வேறு விஜயாவுக்கு டவுட் வந்துச்சுங்கிறதுக்காக வேணும்னே பாதியில் பார்வதி ஃபோனை வச்சிருன்னா அந்த காதல் கதை வேறு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க ரோஹிணி வந்துட்டு இல்லை ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்கள் கோவப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வர காசு கோவப்படுவாங்க வேறு, என்ன மாதிரி ஆளுங்கள்னு பாருங்கள். சிந்தாமணியை கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஆர்டர் தரேன், இதை விட நிறைய ஆர்டர் தரேன், ஆனால் வந்து மீனாவுடைய அம்மாவோட கடை இருக்குல்ல, அந்த கடையை காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏன்னு கேட்டால், நீங்கள் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆர்டர் தரேன், நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கும்போது இவங்களும் உடனே சரின்னு முடிவு பண்ண போகிறாங்க. அது ஒரு கதையாக இப்போ போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.